மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, என் செயலையும் மூச்சையும் உனக்கு அளித்தேனே. நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அதாவது ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, டெல்லியில் முதல்ல நான் ஐயாவை சந்தித்தேன். அப்போவுமே அவ்வளோ ஒரு பொறுப்பாக எங்களை அழைத்து சென்றவர்கள் ஒருத்தர், அப்புறம் அங்கே போய் எங்களை ஆர்கனைஸ் பண்ணது ஒருத்தங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக, அதாவது இந்த ஒரே ஒரு வருடத்தில் 13 சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவை ஒரு மாதமுமே அவங்க அவ்வளோ சிறப்பாக அத்தனை செலவுகளையும் பார்த்து, அதாவது யான் பெற்ற பெருக இவ்வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற மாதிரி நான் மட்டும் தமிழை படித்து சுவாசித்து அதை நேசித்து நான் மட்டும் சந்தோஷப்பட்டால் போதாது, சுவைத்தால் பத்தாது, அனைவருக்கும் அது போய் சேர வேண்டும். அதுதான் அவருடைய ஒரு சிறப்பான விஷயம். எல்லாத்தையும் அரவணைச்சு அனைவரையும், ஒவ்வொரு முறையுமே நாங்கள் கோவையிலிருந்து வரோம், நேற்று ராத்திரியே வந்துட்டோம், நைட்டு 11:30 இங்கே வரும்போது, அதாவது என்னென்னா அவருடைய அன்பான அரவணைப்பு. இப்போ வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கும், இப்போ அழைப்பிதழே நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா எந்த விதத்தில் அழைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தோடு வர சொல்கிறாங்களா, இல்லை நம்மளை மட்டும் வர சொல்கிறாங்களா, இல்லை கட்டாயம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அம்மா நீங்கள் வந்துடணுமா அப்படின்னு அவங்க அந்த சொல்கிற ஒரு அன்பில் தான் நம்ம வரோம். அப்போ அந்த தமிழ் எப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கு பாருங்களேன். தமிழால் இணைவோம், தமிழுக்காக வாழ்வோம். என்னுடைய மன்றம் செம்மொழி தமிழ் மன்றம். நாங்களும் மாதம் ஒரு நேரடி நிகழ்வு வைச்சிட்ருக்கோம். அதில் கூட ஒரு தடவை சிறப்பு விருந்தினராக ஐயாவை நான் கூப்பிட்டுருந்தேன். என்ன சொல்ல வரோன்னா, அதாவது ஒரு குறுகிய காலத்தில் அகில இந்திய தமிழ் சங்கம் உலகமெல்லாம் எல்லா பக்கமும் பரவி அனைவருக்கும் தெரிகிற ஒரு பெரிய ஒரு விஷயமாக எல்லாருக்கும் பட்டது. ஏன் அப்படின்னா, இவருக்கு ஐஏஎஸ் அகாடமி இது வச்சுட்டு என் பணி செய்து கிடப்பதே என்னோடய வேலை, நான் இது மட்டும்தான் எடுப்பேன் அப்படிங்கிறத மீறி ஒரு தமிழ் பற்று அவர்கிட்ட இருந்தது. அந்த தமிழ் பற்றால் தமிழுக்கு ஏதாவது செய்யணும், அதாவது எல்லாமே எதுவாக நம்ம நினைக்கிறோமோ அதுவாக ஆகும். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் கனவு காணும்போது எப்போவுமே மைக்கும் நானுமாவே தான் கனவு காணுவேன் சின்ன பிள்ளையில். ஆனால் இப்போ அது நிறைவேறிச்சு. அப்போ அந்த எல்லாருமே சொல்கிறது உண்மைதான். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இதோட அது எத்தனையோ நூல்களை மற்றவங்களுக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும், நம்ம செய்யணும். அப்போ அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கும்போது இதோட நான் 6 நூல் வெளியிட்டிருக்கேன். ஆன்மீக முத்துக்கள்ங்கிற நூல் ரொம்ப அதாவது சாந்தலிங்க மருதாசல அடிகளாரால் அது வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் அவரே ஒரு 100 நூல் என்னிட்ட வாங்கினார். வாங்கி மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுக்கணும், பரிசு கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களும் நம்ம என்ன நூல் போட்டாலும் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்தோம், நம்ம தமிழுக்காக என்ன செய்தோம், நமக்காக என்ன செய்தோம், நம்ம நாட்டுக்காக என்ன செய்தோம் இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் சேலம்னாலே எங்களுக்கெல்லாம் அந்த மாம்பழம் ஞாபகம் வரும். ஆனால் இப்போல்லாம் இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் தான். அது எப்படி இவரால் மட்டும் இப்படி முடியுது? என்னென்னா மாதம் ரொம்ப ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாறி அப்படி, அதாவது பார்க்க போனால் அந்த கணக்குகள்லாம் லட்சக்கணக்கில் தாண்டும். ஆனால் இதையெல்லாம் ஒரு சிறப்பாக, அதாவது ஒரு அமைதியான ஒரு புன்முறுவலோடு, அப்போ எதையுமே யார்கிட்டையும் அந்த மூஞ்சி லாங் ஃபேஸ்ன்னு காட்டுறதெல்லாம் கிடையாது. யார் நீ பணம் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்காதவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தமிழர்கள், நீ தமிழ் மேல் பண்பு பற்று கொண்டால் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமா. இப்போ ஐயாவெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தாருன்னா அதெல்லாம் அவர் இவருக்கு மேலே ஒரு காட்டுற ஒரு பற்றுனால தான். அப்போ தமிழ் தான் நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. அதனால் இவர் இன்னியும் இது பரவலாக எவ்வளோ தூரம் பரவ முடியுமோ எவ்வளோ. இனிமேல் இதோட சேலத்தோட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இனிமேல் நாங்கள் வேறு எல்லா மாவட்டத்துலேயும் அவர் ஒருங்கிணைப்பாளரெல்லாம் போட்டிருக்காரு. இனிமேல் வேறு மாவட்டங்களில் நடத்தலான்னு சொல்லியிருக்காரு. சிறப்பாக நடக்கணும். இது எல்லாரும் நீங்கள்லாம் ஒத்துழைப்பு, மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு தரணும்.
கட்டாயமாக இது அதாவது ஒரு வடம் பிடிச்சி இழுத்தா தான் தேர். நம்ம எல்லாம் கூட சேர்ந்து அவர் எந்த அளவுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாரோ அதுக்கு நாங்கள் எங்கள் செம்மொழி தமிழ் மன்றம் உறுதுணையாக இருக்குங்கிறத சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் டெல்லியில் நாங்கள் சென்ற ஆண்டு 133 பேர் நாங்கள் டெல்லி போயிருந்தோம். செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக கோரியும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கோரியும், வழக்காடு உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்கோரியும் உண்ணாநிலை அற போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் நம்ம முறைப்படி பதிவு பெற்று நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தொடங்கியது. ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் அவங்க வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பாளரும் இவங்களை நியமிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு அடுத்தது தான் ஒரு ஆண்டு நம்ம சிறப்பாக அங்கே பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம நிகழ்வு செய்கிறதுக்கு அந்த மாவட்ட அமைப்பாளர்கள் மூலிமா நம்ம முடிவு பண்ணுறோம். அடுத்த நிகழ்வு நம்ம சென்னையில் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது மதுரையில், அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் இவங்களுடைய இடத்துல. ஏன்னா எப்போவுமே இவங்க ரெடியாக இருக்காங்க. நம்ம ஒரு நிகழ்வு பண்ணுறதுக்குன்னா டோட்டலாகவே ஒரு பல கல்லூரியில் அவங்க போயிட்டு கல்லூரியில் மாணவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சி பண்ணி அது அகில இந்திய தமிழ்ச்சங்க சான்றிதழ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு பக்கம் அந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துடைய சான்றிதழ் கல்லூரி மாணவர்களுக்கு கவியரங்கம், பேச்சரங்கம் நடத்தி அதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த சான்றிதழ் அனுப்பிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மிக்க அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு சம்பவலி அம்மா அகில இந்திய தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் அவர்கள் பொன்னடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அந்த பல கல்லூரிக்கு போகும்போதும் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தை நான் முன்னிறுத்திட்டே இருக்கேங்க. ஐயா இந்த சர்டிஃபிகேட் மட்டும் நான் சொல்வேன், இந்த பாரதியார் விழா போகிறேங்க, காந்தி இப்படி ஒவ்வொரு எந்த விழாவுக்கு நம்ம அப்துல் கலாம் விழானாலும் இவர் அதை டிசைன் பண்ணி கொடுத்துருவார். நான் அதை எத்தனை பேர் பங்கு பெற்றார்களோ அத்தனை பேருக்கும் அதை போட்டு அகில இந்திய தமிழ் சங்கத்தை பரப்பிட்டுருக்கேன். நன்றி. எந்த ஊரில் நடந்தாலும் எல்லாருமே கலந்து சிறப்பிக்கணும். நன்றி, நன்றி, நன்றிம்மா. நன்றி. அடுத்ததாக தமிழ் திரு எல் ராஜா சுந்தர் சிங் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் LICயினுடைய மண்டல தலைவர் அவர்களை மற்றும் லயன்ஸ் கிளப்பில் வருங்கால கவர்னர் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.